வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து சமைச்சிருக்கோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் ஸ்பைசி மசாலா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 10 வரமிளகாய், ஒரு சிறு துண்டு பட்டை, கிராம்பு 3, சோம்பு அரை டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 5, ஸ்டார் அன்னாச்சி, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், பொடியாய் நறுக்கிய சின்ன வெங்காயம் 100 கிராம். நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போயுமே மட்டன் சமைக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வரமிளகாயை சேர்த்துக்கலாம். வரமிளகாயை கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 5 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு இது போதுமான அளவுங்க. காரம் நார்மலாக தான் இருக்கும். காரம் அதிகமாக தேவைன்றவங்க நீங்கள் இன்னும் 2 வரமிளகா கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ மட்டனை சிறிதளவு மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஸ்பைசி மட்டன் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாய் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம செய்யக்கூடிய இந்த ஃப்ரைக்கு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தே செய்யுங்க. தேவையான அளவு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதியும் இது கூட சேர்த்துக்கலாம். விழுதியும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டோம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமே நீங்கள் நம்ம வேக வச்ச தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச தண்ணியும் மட்டனோடையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய மசாலா ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே லைட்டாக உப்பு சேர்த்து தான் நான் மட்டனை வேக வச்சுருந்தேன். இப்போ சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிட்ஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டே மட்டன் வெந்தனால நம்மளுடைய ஸ்பைசி மட்டன் ஃப்ரை உடனே ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளுடைய சூப்பரான மட்டன் ஃப்ரை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாஸ் வச்சே நம்ம செய்யக்கூடியது. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருமையான ஸ்பைசி மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ.